திரியேக கடவுளின் பெயராலே இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, எல்லா நன்மைகளுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், எல்லா புதிய ஆரம்பத்துக்கும் ஊற்று காரணராக இருந்து இந்நாள் வரைக்கும் கிறிஸ்து ஆலயத்தை வழிநடத்தியிருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. திரும்பியும் அன்புள்ள கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக வெவ்வேறு இடத்திலிருந்து இணைந்து உம்மை வணங்க இருக்கின்றோம், உம்மை துதிக்க இருக்கின்றோம், உம்முடைய பாடல்களை பாட இருக்கின்றோம், உம்முடைய வார்த்தையை படிக்க இருக்கின்றோம், அதற்குள் அடங்கியிருக்கின்ற ஞானத்தை தியானிக்க இருக்கின்றோம், அதை உள்வாங்க வந்திருக்கின்றோம், உமக்கு காணிக்கையை கொடுக்க வந்திருக்கின்றோம். இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, நாங்கள் யாவரும் உம்மோடு கூட ஒரு புதிய விதத்தில் உறவாட நீங்கள் மட்டும்தான் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம், ஆமேன். இரண்டாம் ஆராதனை முறை, பக்கம் 76. கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, கடவுளை நோக்கி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திற்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். அமர்ந்த வண்ணமாக அமைதியில் நாம் நம்மை சோதனை செய்து கொள்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும்.
மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுருளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் வல்லோ. திட நடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரே திடனாகையார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் வல்லோ. வாக்கை நம்புவோம், உறுதி மொழியாய் கிறிஸ்துவில் நாம் ஆமென் என்றே. பூமி ஒழிந்து என்றும் உறுதியாய் நிலைக்கும் இது மெய்மையே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் வல்லோ. நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், ஆதால் நித்திய ஜீவனுண்டா. பற்றும் ஏழையே தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாரா. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் எதிர்க்க வல்லோ, யார் வல்லோ. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 25 முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல வித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவனுக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன்
அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்தப்பட்ட விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்போது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிடத்தில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிருப பாடமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சமும் அசுசிப்படாததுமாயிருப்பதாக. வேசி கள்ளரையும் உபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்பதை பாடம் முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 - 6 முடிய. St. Matthew chapter 19 verses 3 to 6. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, படிக்கப்பட்ட 3 பகுதிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கின்ற தூய ஞானத்தை நாங்கள் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள, உள்வாங்க, அதன் நிமித்தம் அன்புள்ள கடவுளே, தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணத்தை குறித்து நாங்கள் ஆழமாக எண்ண, குடும்ப வாழ்க்கையில் திருமணத்தை நாங்கள் உடன்படிக்கையாக கொண்டாட நீர் மற்றும் தான் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். இந்த நேரத்தை மற்றும் கேட்கக்கூடிய அனைத்து பேரையும், அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் வைத்து நீர் நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பராண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், திருமணத்தை உடன்படிக்கையாக கொண்டாடுவது. திருமணத்தை கொண்டாடுவது எப்படி? உடன்படிக்கையாக. பிரியமானவர்களே, படிக்கப்பட்ட 3 பகுதிகளை குறித்து நாங்கள் தியானம் செய்வதற்கு முன்பதாக திருமணத்தை 2 வகையில் நாங்கள் புரிந்து கொண்டு, முதலாம் வகை என்னவென்றால் சமூகவியல் பார்வையில் நாங்கள் திருமணத்தை பார்க்கலாம். அதே போல இறையல், திருமணத்தின் இறையலையும் கூட நாங்கள் சற்று நேரம் எண்ணி, அதன் பிறகு மிகவும் குறிப்பாக படிக்கப்பட்ட 3 பகுதிகளை நாங்கள் தியானம் செய்ய செல்லலாம். பிரியமானவர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமண வாழ்க்கை, நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற திருமணம்
திருமணம் சார்ந்த எண்ணங்கள், கற்பித்தல், இது யாவும் அன்புள்ள பிரியமானவர்களே, திருமறை ஒரு புறத்தில் திருமறை சார்ந்த ஒரு எண்ணங்களாக இருந்தாலும் இது மிகவும் சமூக பார்வையில் தான் நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். பாரம்பரியமாக தான் பார்த்திருக்கின்றோம், தனிப்பட்ட பாரம்பரியமாக தான் பார்த்திருக்கின்றோம், ஒரு குறிப்பிட்ட இடத்தின் பாரம்பரியமாக தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்த பாரம்பரியம் சார்ந்து தான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட இன்னொரு புறத்தில் நமக்கு கடவுளுடைய வார்த்தை என்பது இருக்கின்றது, திருமணத்தை சார்ந்த ஞானம் என்பது ஒன்று இருக்கின்றது. இது அனைத்தையும் நாங்கள் பார்த்து அதன் பிறகுதான் நாம் தியானம் செய்வது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற திருமணத்தை நாங்கள் கவனமாக பார்ப்போமானால் திருமணங்கள் சாதி சார்ந்த திருமணங்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் ஒரு குறைவாக தான் சொல்லி இருக்கின்றேன். அதாவது யாருன்னா இருக்கட்டும், அது உயர்ந்த சாதியாக இருக்கலாம், தாழ்ந்த சாதியாக இருக்கலாம், ஆதிக்கம் செய்யக்கூடிய சாதியாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கலாம், எல்லோரும் திருமணத்தை சாதி சார்ந்துதான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, திருமறையில் திருமணத்தை குறித்து கற்பித்தல் என்பது வேற மாதிரி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களில் திருமணம் என்பது அந்த பார்வையே இன்னொரு மாதிரி தான் இருக்கின்றது. நாட்டு சார்ந்த ஒரு எண்ணம், மொழி சார்ந்த எண்ணம், சாதி சார்ந்த எண்ணம், வர்க்கம் சார்ந்த எண்ணம், இது அனைத்தும் ஆணாதிக்கத்தை சார்ந்த ஒரு கட்டளையில் தான் இருக்கின்றது. The very understanding of marriage today is very patriarchal, though it is casteist, classist, and also very regional and religious in nature. The very understanding of marriage today is patriarchal. ஆணாதிக்கத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு ஐக்கியமாக தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு நிலைமையிலிருந்து நாங்கள் வேறுபட்டு, இந்த ஒரு நிலைமையிலிருந்து நாங்கள் கடவுளுடைய எதிர்பார்ப்பு அந்த ஒரு நிலைமைக்கு போவதுதான் இந்த முயற்சி. பிரியமானவர்களே, திருமணத்தை சார்ந்த இறையல் என்று மிகவும் குறிப்பாக பார்த்தால், கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்தார். அது ஒரு கதை. இன்னொரு கதை நிமித்தம் நாங்கள் பார்ப்போமானால், ஆணையும் பெண்ணையும் படைத்து இவங்க இரண்டு பேரும் இணைய வேண்டும். இந்த இணைப்பில் சிருஷ்டி கடவுளோடு இணைந்து இந்த உலகத்தில் கடவுளுடைய நியாயத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொண்டு வாழ எப்படி இந்த ஒரு சின்ன ஐக்கியம் காரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடு தான் கடவுளுடைய செயல்பாடு. இன்னொரு வகையில் திருமணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பது. We have to be in solidarity with the other. இதுதான் திருமணம். திருமணம் என்பது இப்படி தான் யாருமே சொல்ல முடியாது. திருமணம் என்பது ஒரு குழப்பம், ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு ஐக்கியம். Marriage is a very confused and a complex union. எந்த ஒரு திருமணமும் எந்த காலத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருந்தது சரித்திரமே இல்லை. திருமணம் என்பது ஒரு போராட்டமான ஒரு நிலைமை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொருத்தரோடு இணைந்து இந்த இணைப்பு நிமித்தம் நான் என்னை புரிந்து கொள்கின்றேன், அவங்களை புரிந்து கொள்கின்றேன், அவங்களை புரிந்து கொள்வார்கள், அவங்கள் என்னையும் புரிந்து கொள்வார்கள். இந்த புரிதலில் கடவுளையும் கூட நாங்கள் உணரக்கூடிய ஒரு நிலைமைதான் திருமணம். இது அனைத்தையும் நாங்கள் கவனமாக பார்ப்போமானால், இது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு அமைப்பு, இணைப்பு.
இந்த போராட்டம் நிமித்தம்தான் நாங்கள் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், சிருஷ்டி கடவுளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனும் கடவுளும் பிரிந்து இருக்கின்ற ஒரு நிலைமையில் கடவுளோடு திரும்பியும் எப்படி இந்த போராட்டத்தின் நிமித்தம் இணைய முடியும் என்ற ஒரு விஷயம்தான். இன்னொரு மிக முக்கியமான இறையல், திருமணத்தை சார்ந்த ஒரு இறையல் என்னவென்றால், பைபிளை நாங்கள் கவனமாக பார்ப்போமானால், கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் கவனமாக பார்ப்போமானால், இந்த கடவுளும் மற்றும் சிருஷ்டி, கடவுளும் மற்றும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் மற்றும் உருவாக்கின அனைத்தும் இந்த ஒரு பெரிய கதையில் கடவுள் கணவனாக, சிருஷ்டி மனைவியாக தான் இருக்கின்றது. திருமணத்தை ஒரு சின்னமாய் இந்த புத்தகத்தில் உபயோகித்திருக்கின்றார்கள். Marriage is a symbol through which God and human relationship, God and creation relationship is understood. இந்த வகையில் நாங்கள் உறவை பார்ப்போமானால், கடவுளும் மற்றும் உருவாக்கப்பட்ட மனிதனும் எப்பொழுதுமே ஒரு வேறுபாடு, எப்பொழுதுமே ஒரு போராட்டத்தில் தான் இருந்திருக்கின்றார்கள். கடவுள் கணவனாக இருந்தாலும், சிருஷ்டி மனைவியாக இருந்தாலும், இவங்க இரண்டு பேரும் ஒரு சமத்துவத்தில் தான் இருந்திருக்கின்றார்கள். கடவுள் கடவுளாக மட்டும்தான் செயல்பட்டார், உயர்ந்த ஒரு நிலைமையில் தான் இருந்து செயல்பட்டார் என்ற ஒரு கருத்து இல்லை. கடவுள் சிருஷ்டி கடவுளாக இருந்தாலும், உருவாக்குதலுக்கு காரணராக இருந்தாலும், இறங்கி மனிதனோடு மனித நிலைமையில் உறவாடி இருக்கின்றார். மனிதனை நோக்கி கோபத்தில் உறவாடி இருக்கின்றார், அன்பு நிமித்தம் உறவாடி இருக்கின்றார். அதே போல மக்களும் கூட கடவுளை கைவிட்டு உறவாடி இருக்கின்றார்கள், இணைந்து உறவாடி இருக்கின்றார்கள். இவங்க இரண்டு பேருடைய உறவே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை சார்ந்த ஒரு உறவாக தான் இருந்திருக்கின்றது. Their relationship has always been very complex and very struggle oriented. இவங்க பார்த்து கோச்சிக்கிறாங்க, இவங்க பார்த்து கோச்சிக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கணவனாக மனைவியை பார்த்து எப்படி கோபித்து கொண்டிருக்கின்றனோ, அதே போல் மனைவி என்னை பார்த்து எப்படி கோபித்து கொண்டிருக்கின்றார்களோ, இப்படியாப்பட்ட ஒரு உறவில் தான் கடவுளும் மற்றும் சிருஷ்டியும் கூட இருந்திருக்கின்றது. ஆகையினால் திருமணம் என்பது மிகவும் ஆழமான ஒரு கற்பித்தல், ஆழமான ஒரு விஷயம், ஆழமான ஒரு வாழ்க்கையின் பகுதி. இதை சரளமாக நாங்கள் எண்ணக்கூடாது. எனக்கு இது பிடிக்கல, பிரிஞ்சிடலாம், இது சாதாரணம். எனக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல, பிடிக்காதது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலைமை. இதையும் தாண்டி நான் இவங்களோடு இணையும் போது யோசிக்க முடியுமா, இவங்களோடு இணையும் போது நான் இதையும் தாண்டி யோசித்து இணைய முடியுமா, இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் தான் திருமணத்தை உடன்படிக்கையாக கருதுகிறது. Struggles define the covenant of marriage. இந்த அடிப்படையில் நாங்கள் படிக்கப்பட்ட 3 பகுதியையும் கவனமாக பார்ப்போம். பிரியமானவர்களே, படிக்கப்பட்ட முதலாம் பகுதியை நாங்கள் கவனமாக பார்ப்போமானால், ஆதாமா என்ற ஒரு உருவம் படுத்துக் கொண்டிருக்கின்றது, ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றது. ஓய்வெடுக்கின்ற பொழுது சிருஷ்டி கடவுள் ஆதாமா என்ற ஒரு உருவத்தை பார்த்து, இந்த ஒரு உருவம் தனியாக இருக்கின்றது என்று கடவுள் யோசிக்கின்றார். அந்த யோசனைக்கு பிறகுதான் இந்த ஆதாமா என்ற ஒரு உருவம் பிரிக்கப்பட்ட நிலைமையை நாங்கள் காணுகின்றோம். After God realized Adama was alone, the separation began. அதாவது இந்த உருவத்துக்குள் ஆண்மையும் பெண்மையும் அடங்கியிருக்கின்றது. இந்த ஒரு உருவத்தை இரண்டாக பிரிக்கின்றார். இரண்டாக பிரிக்கின்ற பொழுது பிரித்த 2 உடல்களிலும் ஆண்மை என்பது இருக்கின்றது, பெண்மை என்பது இருக்கின்றது. ஆனால் ஒரு உருவத்தில் ஆண்மை என்பது அதிகமாக இருக்கின்றது, இன்னொரு உருவத்தில் பெண்மை என்பது அதிகமாக இருக்கின்றது. இந்த பிரிந்த நிலைமையில் கடவுளோடு இவங்கள் எப்படி உறவாட முடியும் என்ற ஒரு கேள்விதான் திருமணம் சார்ந்த ஒரு கேள்வி.
how these two separated beings can relate with God and relate with each other is the question of marriage. அதாவது சாதாரணமாக என்ன சொல்லிக்குவான்னு பார்த்தீங்கன்னா, விழா எலும்பு தான் எடுப்பாங்கன்ட்டு. இது ஒரு தவறான ஒரு கற்பித்தல், தவறான ஒரு மொழி மாற்றம். எழுதப்பட்ட மொழியை நாங்கள் கவனமாக படிப்போமானால், அந்த ஒரு உடலை கடவுள் இரண்டாக பிரித்தார், சமமாக பிரித்தார். பிரித்து இவங்க இரண்டு பேரையும் வாழ வைத்தார். அதாவது வாழ்வதற்கு முன்பதாக இந்த கதையில் இருக்கின்ற இன்னும் ஆழமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த ஒரு உருவம், படுத்திருந்த உருவம், ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற உருவம் எச்சரிக்கை நிலைமையில் இன்னொரு உருவத்தை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், இது என்னுடைய சதைக்கு சதை, இது என்னுடைய எலும்புக்கு எலும்பு. This is my bone of my bone and flesh of my flesh. இப்படி நாங்கள் சொல்ல முடியுமா? மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து இந்த காலத்தில் சொல்ல முடியுமா? அதாவது இவங்க இரண்டு பேரும் பிரிந்த நிலைமையில் இவங்களுக்குள் குறைவுகள் இருந்திருக்கின்றது, இவங்களுக்குள் போராட்டங்கள் இருந்திருக்கின்றது, கேள்விகள் இருந்திருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி எச்சரிக்கை நிலைமையில் ஆதாமா என்ற ஒரு பொருள், ஆதாமா என்ற ஒரு உருவம், ஏவாள் என்ற ஒரு உருவத்தை பார்த்து சொல்கின்றது, மாமிசத்தின் மாமிசம், என்னுடைய எலும்பின் எலும்பு. யூ ஆர் மை எவ்ரிதிங். இதுடைய அர்த்தம் என்னவென்றால், எனக்கு சுயமரியாதை எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ அதே சுயமரியாதையின் நிமித்தம் நான் உன்னோடு உறவாட இருக்கின்றேன். As much as I respect myself, I am willing to respect you. This is the fundamental of marriage. மரியாதை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. பிரிந்த நிலைமையில் கடவுளை உணரக்கூடியது இன்னொரு கற்பித்தல், இன்னொரு கேள்வி. We both are separated. We both are from two different entities. நாங்கள் இரண்டு பேரும் இரண்டு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், இரண்டு மொழிகளை சார்ந்தவர்கள், இரண்டு பாலை சார்ந்தவர்கள், இரண்டு கற்பித்தல்களை சார்ந்தவர்கள். இருந்தாலும் நாங்கள் இரண்டு பேரும் இணைய வேண்டும், இணைந்து வாழ்க்கையை ஒரு புதிய முறையில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தைரியம்தான் திருமணம். அதை விட்டுவிட்டு, அதாவது இந்த காலத்தில் திருமணங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பொருட்கள், என்னுடைய பணம், என்னுடைய சாதியை நான் எப்படி திருமணத்தின் நிமித்தம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இதை ஆயர் எண்ணத்துக்கு எப்போ பாரு இப்படியே பேசுகிறதுனால நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. இருக்கிறபடியே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது திருமணங்கள் இப்படி தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கடவுளுடைய எதிர்பார்ப்பு இது இல்லை. கடவுள் மனிதனுடைய தரம் என்ற ஒரு பகுதியை பார்த்து ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் இந்த மனிதன் இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வந்தவன், இந்த ஒரு குறிப்பிட்ட மொழியில் வந்தவன், இந்த குறிப்பிட்ட சாதியிலிருந்து வந்தவன் என்று எண்ணி உறவாடவில்லை. கடவுள் உலகத்தை படைத்து உலகத்துக்கு அன்பை செலுத்தினார். முழு உலகத்துக்கே அன்பை செலுத்தினார். இதுதான் கருத்து, இதுதான் இறையல். ஆனால் மனிதர்களாக நாங்கள் சாதியினால் பிரிந்திருக்கின்றோம், மொழியினால் பிரிந்திருக்கின்றோம், வகையாக பிரிந்திருக்கின்றோம். இந்த வகையான பிரிதலை தான் நாங்கள் இந்த திருமணத்தின் நிமித்தம் மையமாக்க முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் கிறிஸ்துவர்களாக வெறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். சாதி சார்ந்த திருமணத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும், மொழி சார்ந்த திருமணத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும். அப்பனா நீங்க கேட்கலாம், அப்ப கலப்படமான ஒரு திருமணத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா? ஆம், எஸ், that is the intent of marriage. The very fundamental of marriage is that two different beings, அதாவது இரண்டு வெவ்வேறு மக்கள், இரண்டு வெவ்வேறு நபர்கள் இணைவது. அது மோசேவுடைய வாழ்க்கையில் பார்ப்போம், அப்ரஹாமுடைய வாழ்க்கையில் பார்ப்போம். அதாவது பக்திக்கு முன்மாதிரி இருக்கின்ற அனைத்து பேருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருந்திருக்கின்றது. அவங்களுடைய இனம், அவங்களுடைய குடும்பம், இது அனைத்தையும் தாண்டி தான் இவங்கள் திருமணத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
இதை தான் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். திருமணத்தை இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். திருமணத்தை ஒரு உடன்படிக்கையாக பார்க்க வேண்டும். மனிதனுக்கும் கடவுளுக்கும் உருவான ஒரு உடன்படிக்கை என்று எண்ண வேண்டும். அதை விட்டுவிட்டு மனிதனுக்கும் சாதிக்கும் மத்தியில் இருக்கின்ற ஒரு உடன்பாடு, அதை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும், ஆண் ஒரு உயர்ந்த நிலைமை, பெண் ஒரு தாழ்ந்த நிலைமை, இப்படிதான் உறவாட வேண்டும். இதெல்லாம் தவறான கருத்துக்கள், கடவுளுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள், இயேசுவுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள். இது அனைத்தையும் வெறுத்துவிட்டு நான் தனியாக குறைவாக இருக்கின்றேன், தனிமைப்படுத்தி இருக்கின்றேன், ஒரு போராட்டத்தில் இருக்கின்றேன். இந்த போராட்டத்தில் நீங்களும் பகுதியாக இருக்கின்றீர்களா? இருந்தால் உங்களுடைய போராட்டத்தில் நான் பங்காக இருக்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றேன். உங்களுடைய நன்மைக்கு நான் செயல்பட இருக்கின்றேன், உங்களுடைய சமாதானத்துக்கு நான் செயல்பட இருக்கின்றேன். நாங்கள் 2 பேரும் இந்த போராட்ட நிறைந்த வாழ்க்கையில் இணைந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு பதில்தான் திருமணம். இதுதான் கடவுள் எண்ணின உடன்பாடு சார்ந்த திருமணம், கவனன்டல் மேரேஜ். இரண்டாவதாக எபிரேயர் அந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது திருமணத்தை மிகவும் உயர்ந்த ஒரு நிலைமையில் வைக்க வேண்டும், அதை குறைவாக எண்ணக்கூடாது. திருமணத்தின் அறம், திருமணத்தின் இல்லம், திருமணத்தின் படுக்கை, இதை கேவலமாக நாங்கள் எண்ணக்கூடாது, இதை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் சொல்லியிருக்கின்றார். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த ஆரம்ப காலத்தில் திருமணங்கள் கிறிஸ்துவை விட்டுவிட்டு, கிறிஸ்துவின் அடிப்படையை விட்டுவிட்டு, இவங்களுடைய தனிப்பட்ட அரசியல், இவங்களுடைய தனிப்பட்ட போக்குகள், இவங்களுடைய தனிப்பட்ட ஆதிக்கம், இவங்களுடைய தனிப்பட்ட பொருள், இதை பார்த்து தான் உறவாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு திருமணத்தில் இருப்பாங்க, இந்த திருமணம் இவங்களுடைய ஆதிக்கத்துக்கு, இவங்களுடைய பொருளுக்கு உதவியாக இருக்கலை. ஸோ இந்த ஒரு திருமணத்தை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த ஆணை திருமணம் செய்து கொண்டால் சமூகத்தில் எனக்கு உயர்ந்த ஒரு நிலைமை. இப்படியாப்பட்ட ஒரு போக்குகள் திருச்சபைக்குள் அந்த காலத்திலே இருந்திருக்கின்றது. அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் எபிரேயர் புத்தகத்தை எழுதியிருக்கின்ற எழுத்தாளர் திருமணத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று சொல்றார். திருமணத்தின் அறம், திருமணத்தின் இல்லம், திருமணத்தின் படுக்கையை கொச்சப்படுத்திடாதீங்க. ஏனெனில் திருமணம் கிறிஸ்துவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இணைப்பு என்பது கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு ஐக்கியம் தான் திருமணம். இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது கூட அப்படிதானங்க. நான் சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கின்றேன். அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தோடு தான் நான் இருக்க வேண்டும். சரி விட்டுறா, அந்த பொண்ணு தான் அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்குது, அந்த பொண்ணை விட்டு நம்ம இன்னொரு பொண்ணை பார்த்துக்கலான்ட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக அப்பா அம்மாங்க கூட சொல்லிடுறாங்க இந்த காலத்தில். அதாவது இன்னும் டைரெக்டாக சொல்லணும்னா, இந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்ப்போமானால் பெண்களை ஒடுக்கிற முறைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. நீ என் கூட இப்படி இருந்தால் தான் உனக்கு மேல் பதவி, நீ என் கூட இப்படி இருந்தால் தான் உனக்கு செல்வாக்கு, நீ என் கூட இப்படி இருந்தால் தான் உனக்கு மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். சமூக போக்குகள் சமூகத்தில் மாத்திரம் இல்லைங்க, திருச்சபைக்குள் கூட இந்த ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாப்பட்ட போக்குகள் நிமித்தம் திருமணத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுதான் முக்கியம். திருமணத்தை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும், கனமாக பார்க்க வேண்டும். திருமணத்தை தரத்து நிமித்தம் பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய ஒரு உறவாக தான் திருமணத்தை பார்க்க வேண்டும். இந்த மரியாதைக்குரிய ஒரு உறவு என்பது கிறிஸ்துவுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு. இதுதான் இந்த எழுத்தாளர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. கடைசியாக பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட கும்பல், அதாவது பரிசேயர்கள், எருசலேம் கோயிலில் இருக்கக்கூடிய
ஆதிக்க வர்க்கம் கிறிஸ்துவை பார்த்து திருமணத்தை சார்ந்த கேள்வியை கேட்கின்றார். அப்பொழுது கிறிஸ்துவானவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கின்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பாயாக. வாட் காட் ஹஸ் யுனைடெட் லெட் நோ மேன் அசண்டர், லெட் நோ மேன் செப்பரேட். இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பாருங்க, அதாவது இயேசு வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஞானஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய யோவான் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் யோவான் அவர்கள் ஹெரோத் வந்து யூத வர்க்கத்தில் வரக்கூடிய, யூத இனத்தில் வரக்கூடிய ஒரு ராஜா தான். ஆனால் அந்த ராஜா என்ற ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய இறையலையும் தன்னுடைய கடவுளையும் தன்னுடைய கடவுள் சார்ந்த பண்பாடுகளையும் விட்டுவிட்டு உலக பிரகாரமான ஆதிக்கம் சார்ந்த ஆளக்கூடிய வர்க்கத்தை சார்ந்த போக்குகளை உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் அவர்கள் ஹெரோதை பார்த்து என்ன சொல்கின்றார்? உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ இப்பொழுது திருமணம் செய்து கொண்டிருக்கின்றாய். இன்னொரு கதையில் பார்ப்போமானால், இயேசுவானவரோடு சமாரியாலிருந்து வரக்கூடிய பெண்ணு உறவாடுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணு பல பேரோடு இருந்திருக்கின்றாங்க. அதே போல பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமானால், ஒரு குறிப்பிட்ட பெண்ணு வந்து அந்த கணவனை எழுந்து விட்டால் அந்த கணவனுடைய தம்பிகளோடு மற்ற சகோதரரோடு இந்த பெண் வந்து ஒரு கட்டாயத்தில் உறவாட வேண்டும். இதுதான் சூழல், பெண்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் கொடுக்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இணைத்ததை நீங்கள் பிரிக்கக்கூடாது. வாட் காட் ஹஸ் யுனைடெட் யூ ஷல் நாட் செப்பரேட். பிரியமானவர்களே, பிரிவினையை மையப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தில், பிரிவினையை மையப்படுத்தக்கூடிய இப்போ இருக்கின்ற திருச்சபையில் கடவுள் இணைக்க இருக்கின்றார் திருமணத்தின் நிமித்தம். இதை நாங்கள் உணர, இதை நாங்கள் உள்வாங்க, இதை நாங்கள் புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். தனிப்பட்ட நிலைமையில், குடும்ப நிலைமையில், சமூக நிலைமையில், திருச்சபை நிலைமையில். திரும்பியும் சொல்ல நான் விருப்பப்படுகின்றேன், திருமண வாழ்க்கை போராட்டம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கை போராட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், தனிப்பட்ட ஆசைகள், தனிப்பட்ட நோக்கங்கள், தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள், இப்படி நிரம்பி இருக்கின்ற ஒரு சூழலில் நாங்கள் எப்படி இணைந்து வாழ முடியும் என்பதுதான் திருமணத்தின் மிக மூல காரணம், திருமணத்தின் ஒரு மூல அடிப்படை சார்ந்த ஒரு கேள்வி. Can we live together? இது அனைத்தையும் புரிந்து கொண்டு, போராட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் 2 பேர் இணைந்து வாழ முடியும், இந்த திருமணத்தின் நிமித்தம் கடவுளை பிரதிபலிக்க முடியும், இந்த திருமணத்தின் நிமித்தம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் என்ற ஒரு உறுதியான கலாச்சாரத்தில் நாங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது கடவுள் எண்ணின ஒரு காரியமாக தான் இருக்கும். அப்பொழுது மட்டும்தான் திருமணம் உடன்படிக்கை சார்ந்த ஒரு திருமணமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, தொடர்ந்து திருமணத்தை குறித்து நாங்கள் எண்ணுவோம். திருமணத்தின் நிமித்தம் நாங்கள் யாவரும் கடவுளுடைய அன்பையும் சமாதானத்தையும் நியாயத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிகளை எடுப்போம். கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். உங்களுடைய சாதி உங்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. உங்களுடைய மொழி, உங்களுடைய நாடு, உங்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரம், உங்களுடைய தனிப்பட்ட அறிவு, உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரம் எதுவுமே இதுக்கு ஆதரவாக இருக்க முடியாது. இது அனைத்தும் பிரிவினையை மையமாக்கக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் மட்டும்தான் இணைப்புக்கு காரணம். கடவுள் மட்டும்தான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, நீர் மட்டும்தான் நம் யாவருக்கும் ஞானத்தின் சிகரமாக இருந்து வழி நடத்த வேண்டும். அன்பின் கருவாக இருந்து இணைத்து
வாழ வைக்க வேண்டும். திருச்சபையை ஆசீர்வதிங்கள். திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து தம்பதிகளையும் நீங்கள் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே போல் அன்புள்ள கடவுளே, திருச்சபைகளில் திருமணத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் கூட இப்போ பிரிந்த ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள், தனியாக இருக்கின்றார்கள், எதிர்காலத்தை எழுந்து இருக்கின்றார்கள், எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகளோடு இருக்கின்றார்கள், திரும்பியும் உறவாட ஒரு தயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்தையும் அறிந்திருக்கின்ற கடவுள், நீர் மற்றும் தான் இவங்களுக்கு ஆதரவாக இருந்து வழி நடத்த வேண்டும். திருமணம் என்பது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்று என்ன மன தைரியத்தை தாருங்கள். ஆசீர்வதிங்கள், வழி நடத்துங்கள். மீட்பராண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்ற அன்புள்ள கடவுளே, ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தம், பரிசுத்தமான ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பண்ணாமல் தீவிரங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவருடைய பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணியுடைக்காரருக்கு நீதியை தெரிவியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது. பிரியமானவர்களே, ஒரு விசேஷ அறிக்கை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன். பல ஆண்டுகளாக திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதோடு கூட திருச்சபையின் செலவுகள், திருச்சபையின் நிலைமையை அறிந்திருக்கின்றவர்களாகவும் கூட நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த ஒரு நேரத்தில் திருச்சபையின் ஆயராக உங்கள் அனைவரையும் சற்று நேரம் திருச்சபைக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும். அதே போல திருச்சபைக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படி நான் மன்றாடுகின்றேன். ஏனெனில் நாளுக்கு நாள் செலவு மட்டும் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. திருச்சபைக்குள் வரக்கூடிய காணிக்கைகள் வராமல் இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் மார்ட்டின் அவர்களோடு நீங்கள் பேசி காணிக்கைகளை கொடுக்கும்படி மன்றாடுகின்றேன். தயவு கூர்ந்து இந்த ஒரு விஷயத்தை கவனமாக எண்ணி பாருங்கள், ஜபியுங்கள். அதை போல காணிக்கைகளை கொடுக்க முயற்சிகளை எடுங்கள். நன்றி. ஜெபசிந்தை எனில் தாரும் தேவா, என்னை அபாயமென்றுனக்கு கையளித்தேன் போர்பாதா, அளித்தேன் போர்பாதா.
மனதோடுன்னை கெஞ்ச உலகெல்லாம் அகற்றி உரிமையை மிஞ்ச தொன்மையாயக்காரன் தோலஞ்ச பாவதோஷமகலத்தீரும் ரத்தம் ஊழிஞ்ச ஜபசிந்தை எனில் தாரும் தேவா. இடைவிடாமல் செய்யும் எண்ணம் என் இதயத்தில் உதயமாய் இலங்கிட பண்ணும் சடமுலக பேயை வெல்லும் நற்சாதகம் உண்டாக தயை செய்யின் உள்ளம் ஜெபசிந்தை எனில் தாரும் தேவா. ஊக்கமுடன் ஜெபம் செய்ய தகாநோக்கமெல்லாம் கேட்டு நொறுங்கியே நெய்ய பேய்க்கடமோடு போசெய்ய நல்லாக்கமென்னில் தந்து ஏக்கம் தீர்ந்துய ஜபசிந்தை எனில் தாரும் தேவா. ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, இந்த விசேஷ வழிபாடுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. திருச்சபை மூடப்பட்ட ஒரு நிலைமையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வகை வகையாக உம்மை ஆராதிக்க முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த அனைத்து முயற்சிகளிலும் அன்புள்ள கடவுளே, உம்முடைய தூய ஞானத்தினாலும் பிரசன்னத்தினாலும் ஆசீர்வதித்து வழிநடத்தியிருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. வழிபாடுக்காக நன்றியை செலுத்துகின்றோம். இந்த வழிபாடு சார்ந்த அனைத்து முயற்சிகளுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். அன்புள்ள கடவுளே, இன்னைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். உம்முடைய ஞானத்தை நாங்கள் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு, மிகவும் முக்கியமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக முக்கியமாக திருமண வாழ்க்கையில் நாங்கள் உம்மை காணவும் உம்மை உணரவும் உம்மோடு கூடிய ஒரு புதிய விதத்தில் குடும்பமாக உறவாடவும் இந்த வழிபாடு நமக்கு உதவியாக இருக்கின்றது. உமக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து திருச்சபையை ஆசீர்வதிங்கள். திருச்சபையின் தேவைகளை சந்தியுங்கள். அதே போல அன்புள்ள கடவுளே, பல பேர் பலவிதமான போராட்டங்களில் இருக்கின்றார்கள். இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கம் இவங்களோடு இருக்கட்டும். உம்முடைய ஞானம் இவங்களை பாதுகாத்து கொள்ளட்டும்.
அதே போல அன்புள்ள கடவுளே, சமாதானம், அன்பு, ஆரோக்கியம் இது அனைத்தும் மக்கள் உணர்ந்து திரும்பியும் வாழ்க்கையில் சந்தோஷமாக, தெம்பாக, ஆரோக்கியமாக செயல்படும்படி கிருபை செய்யும். இந்த திருச்சபை சார்ந்த அனைத்து குடும்பங்கள், இந்த திருச்சபையின் அனைத்து போக்குகளையும் உடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் நீங்கள் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்ற அன்புள்ள கடவுளே, ஆமேன். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களை மறுவாதே. ஆமேன். நம்பிக்கையோடு எல்லோரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3 பேராக இருந்தாலும் ஒன்றாக வசிக்கின்ற திரியேக கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பெருமானே பாரு புண்ணிய பாதம் அண்டினோ சுத்தமாக்கி சீரைத்தாரு தேடி வந்து நிற்கிறோ இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்து வருவே. ஜீவ தண்ணீரண்டு என்று இளைப்பாற செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே. மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவே. பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, ஊழிய
நாதா இயேசு